எல்லாருக்கும் தான் இருக்கீங்களா? ஆமாம். கொஞ்சம் பின்னாலே நீங்கள் வர வேண்டும் சொல்லி கேட்குறேன். கொஞ்சம் வாசிப்பதை நல்லா கவனிக்கப்படி கேட்குறேன். செய்தியை கொஞ்சம் அப்படி பின்னால் கவனித்துக் கொண்டே வரபடி கேட்குறேன். கர்த்தருக்கு பயன்படுத்த வாசிக்கும்படி கேட்குறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், Gospel according to Saint Matthew chapter 27, 51ஆம் 52ஆம் வசனம், 51 and 52. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கர்த்தருக்கு பயன்படாதா? இன்னொரு லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்கள் வாசிக்கப்படி கேட்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. ஆண்டவருக்கு பயன்படாதா? நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரே ஒரு பகுதியை அடுத்தடுத்து வருவதை பார்க்க கர்த்தருக்கு பயன்படுவதாக. இயேசு உரத்த சத்தமிட்டார். அப்பொழுது பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் ஏற்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாய் என்ன செய்தான்? பிளந்தது. கர்த்தருக்கு பயன்படுவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அந்த நேரம் முதல், அல்லது கைது செய்யப்படுது அந்த நேரம் முதல் அவர் மரணம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தான் நிறைவேற்றப்பட்டது. ஆமாம். தற்செயலாக அவருடைய மரணம் ஏற்படவில்லை. அது சொல்லப்படியே எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டதோ அதே போல தான் அவர் மறைத்தார். கர்த்தருக்கு பயமாட்டாவதா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், அப்படி வருது. நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து வருது. அவர் சாபமானார் என்பதற்கு கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. அவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொல்லும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னோடு கூட அப்பம் சாப்பிட்டவன், என்னோடு கூட இருந்தவன் தான் எனக்கு விரோதமாக செய்தான், அவன் செயல்பட்டான் என்று சொல்லுகிறான். இன்னொரு பகுதியில் எனக்கு ஒரு விலைக்கரையும் கொடுங்கன்னு சொன்னேன், அவர் நிறுத்து கொடுத்தார்கள் 30 வெள்ளிக்காசு. அவர் விற்கப்படுவதை 30 வெள்ளிக்காசு என்று சொல்லப்பட்டது. அப்படி ஒவ்வொன்றாய் நான் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற அந்த அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம் முதல் மரிக்கும் வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் நிறைய நிறைவேற்றப்பட்டது. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு 10% பழைய ஏற்பாட்டில் என்று வைத்துக்கொண்டேன். அந்த 10% அல்ல 20% கணக்கெல்லாம் போடல, ஒரு புரிந்து கொள்வதற்காக 20% நிறைவேற்றப்பட்டது. அவருடைய ஊழிய நாட்கள், அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? ஏசாயா பல விதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய பகுதி அல்ல, ஏறக்குறைய அது ஒரு 10%, 30% தான். மற்ற பகுதியெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் ஏறக்குறைய அதிகமான ஒரு 60க்கு மேலான சதவீதம் அவர் மரிக்கிற அந்த ஒரே நாளிலே நிறைவேற்றப்பட்டது. ஆமாம். கர்த்தருக்கு பயன் உண்டாவதா? அதில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பல சம்பவங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொன்றா நாம் பிரித்து பார்த்தோம் சொன்னால், அவர் உடையிலே 3 விதமான உடைகள் அவருக்கு போர்த்தப்பட்டது. ஏரோது அரண்மனைகளே கர்த்தருக்கு பயன் சிவப்பு அங்கேயே போட்டினார். கர்த்தருக்கு பயன்படும். இதே போல 3 விதமான உடைகள். இப்படி அவருடைய பகுதியில் 3 விதமான காரியங்களாக சம்பவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிற இந்த சம்பவத்திலே நடைபெற்ற ஒரு 3 காரியங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாகிவிட்டது. அவர் உரத்த சத்தமாய் பயங்கரமாக கத்தினார். அவர் உரத்த சத்தமாய் சத்தமிட்ட உடனே நிலநடுக்கம் தான் ஏற்பட்டது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் என்ன செய்தான்? பிளந்தது. ஏன் திரைச்சீலை பிளந்தது? ஏன்னா அந்த திரைக்கு அப்பாலே யாரும் என்ன செய்ய முடியாது? பிரதான ஆசாரியனை தவிர வேற யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது.
அதுவும் பிரதான ஆசாரியன் எப்போ போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னால், மனுஷன் ஆதியில் பாவம் செய்தான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே, பாவம் செய்த ஆதாம் ஏவாள் அந்த மனுக்குலம் என்று தான் சொல்ல வேண்டும், மனிதர்கள் அந்த 2 பேரையும் ஆண்டவர் ஏதேனை விட்டு வெளியே அனுப்பினார். வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஏதேனுக்கு காவலாக கேருபீன்களை வைத்திருந்தார். ஒரு பெரிய சுடரொளி பட்டயத்தையும் செய்தார், அவர் வைத்தார். இனி உள்ளே யாரும் பிரவேசிக்க முடியாது. அந்த ஏதேனின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, இனி வர முடியாது. அவர் வருவதற்கு ஆண்டவர் இனி உங்களோடு கூட இதே போல நான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் கரப்பிடித்து நடந்தது போல இனி நடக்க முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீங்கள் சேர வேண்டும். என்னிடத்திலே நீங்கள் சேர்ந்து என்னுடைய தர்சனம், என்னுடைய வார்த்தைகள் இவையெல்லாம் கேட்க வேண்டும் என்பதனாலே பலிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அவர் முதலாவது அவர்களுக்கென்று ஒரு பலியை ஏற்படுத்தி காண்பித்து கொடுத்தார். இப்படித்தான் என்னிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் சேர வேண்டும். பாவ நிவாரணம் செய்து பலியாக்கப்பட்ட ஒரு மிருகத்தையோ எதையோ ஒன்றை நீங்கள் பலி கொடுத்து அந்த பலியின் யுத்தத்தினால்தான் பாவ நிவாரணம் அடையும். பிறகு என்னோடு சேர்வதற்கு, என்னோடு பேசுவதற்கு, என் சத்தம் கேட்பதற்கு உங்களுடைய வாழ்க்கைகளை பலியினாலே என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும், உறவுகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மாதிரியை காண்பித்து ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிட்டார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவர்களுக்காக அறியாத முதல் மனுஷனுக்காக அறியாத எந்த மிருகம் நமக்கு தெரியாது. தோளுடைய உறுத்தினார் அப்படிங்கிற வேதத்தில் சொல்லப்படுகிறது. எந்த மிருகம் அடிக்கப்பட்டு எந்த தோளுடைய உறுத்தினால் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏதோ ஒரு மிருகம் என்ன செய்யப்பட்டது. நாம் சொல்லுவோம் ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். நம்ம கற்பனையும் சொல்லுவோம் அது என்ன, இது ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லுவோம். ஆடுலாம் சொல்லலை, ஒரு மிருகம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஆனால் ஏதோ ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டது, அறியாத ஒரு மிருகம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு பலியாக்கப்பட்டது. அது மூலம் தான் தொடர்பு. அதற்கு பிறகு ஆண்டவர் ஒற்றுமொத்த இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று விரும்பினார். எகிப்திலே அவரை கொண்டு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. ஆமாம், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொன்னார். எல்லாரும் அடித்தார்கள். பஸ்காவின் பலி, பஸ்காவின் பலியினாலே இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படும்படியாய், சங்கார் தூதன் கரத்திலிருந்து பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு பலியை ஏற்படுத்த சொன்னார். பஸ்காவின் பலி அது இஸ்ரவேல் ஜனங்களை, ஒரு சமுதாயம், அது ஒரு சின்ன அந்த ஒரு கூட்ட ஜனம், வேறு இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். அந்த ஒரு சமுதாயம். ஏன்னா எகிப்தில் இந்த ஜனங்கள் மரித்து போனார்கள். அந்த எகிப்திலே சில ஒரு வேளை இதை பார்த்து நம்மளும் தெளிப்போம் என்று தெளித்திருந்தால் அவரும் தப்பிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சமுதாயம் தப்பு வைக்கப்பட்டது. பிறகு ஆண்டவரை ஆராதிக்க பண்ணார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம், ஒரு தேசம் முழுவதற்கும் ஒரு பாவ நிவாரணம் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்தார். அந்த ஒரு நாளில் தான் பிரதான ஆசிரியர் உள்ளே என்ன முடியும், போக முடியும். ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு பலி செலுத்தப்பட்டது. 2 ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொள்வார்கள். 12 கோத்திரத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் தலையை கைப்பார்கள். அதில் சீட்டு போட்டு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்வார்கள். ஒரு ஆள் போக்காடை அனுப்பிவிடப்படும். ஒரு ஆடு கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக பலியாக செலுத்தப்பட்டு அந்த பலியின் யுத்தத்தினாலே பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து செய்வான், பாவ நிவாரணம் செய்வான். அது உள்ளே போகும்போதும் மோசையே சொல்லுகிறேன், பயத்துள்ளே என்ன செய்வானா, மிகுந்த பயத்துக்குரிய ஒரு இடம். என்ன நடக்கும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு எல்லை என்பதை அவன் சொல்லி காட்டினான். தெய்வ சமூகம் அவர் ஆசிரியக்கூடாது திரை போட்டு வச்சிருக்கார். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசாரியன் யார் வேண்டுமானாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவரை எல்லாம் செய்யலாம். தூபபீடம் காட்டலாம், சமூகத்து அப்ப மேஜையில் உள்ள அப்பத்தை மாற்றி வைக்கலாம், விளக்கை அவர் சுத்திகரித்து விளக்கு எண்ணெய்களை ஊற்றி தீபம் ஏற்றலாம். ஆனால் அது மிஞ்சி உள்ளே என்ன செய்யக்கூடாது, தெரியாமலே உள்ள வரக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் அந்த பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கெல்லாம் பிரகாரம் என்று சொல்லக்கூடிய பலிபீடம் இருக்கும், பலிபீடத்துடன் நின்று விடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பிரதான ஆசாரியருக்கு ஒரே ஒரு முறை தான். அதுவும் பிரவேசிக்கும் போது சில கட்டளைகள்லாம் உங்களுக்கு இருக்கு.
சும்மா போல பிரதான ஆசாரியன் தன்னுடைய உடையை உடைத்துக் கொள்ள வேண்டும், கரத்திலே பலியின் இரத்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் அங்கியின் கீழே என்ன செய்திருக்கான்? மணிகள் கட்டப்பட்டிருக்கும். அங்கியின் கீழே ஆண்டு சொல்லிக்காரு, அவன் உடையில் அங்கியின் கீழே என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாதுளை பழம் போல, பொன்னினால் செய்யப்பட்ட மாதுளை பழம் போல ஒன்று இருக்கணும். பிறகு ஒரு மணி தங்கும், பிறகு ஒரு மாதுளை. அப்படி அங்கேயே சுற்றிலும் மணியும் மாதுளையும் பழங்கள் போட்டதான் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். கட்டப்பட்டது மாத்திரமல்ல, இந்த உடையோடு தான் உள்ளே போகணும். உள்ளே போக வேண்டியவன் அடுத்தாற் போல சும்மாவும் போக மாட்டான். ஒரு வேளை அவன் அங்கே மரித்து போய்விட்டான்னு சொன்னால் என்ன சம்பவிக்கும்? அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது யோசித்தாங்க. மரித்து போய்விட்டான்னு சொன்னால் அவன் வெளியே கொண்டு விடுறதுக்கு யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவன் அங்கே கிடப்பான்னு சொன்னால் நாற்றம் எடுத்து நாரி ஆசிரியப்புக்குள்ளாக தீட்டுப்பட்டு போகும். அப்போ எடுக்க முடியாது. தெய்வ பிரசுரம் அங்கே இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறம் ஆசிரியப்பு கூடாரமாக இருக்காது, அது ஒரு கல்லறையாகவே மாறி போய்விடும். ஆகவே அப்படி மரித்து போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை மரித்து போனாங்க, நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கிறது ஆக்சிடென்ட் ஆகணும் அவனுக்கெல்லாம் மருந்து போடணும்னு வைக்கணும், அப்படி வைப்பதில்லை. சப்போஸ் ஏற்பட்டால் என்ன செய்யணும்? வைப்பதற்கு அவன் மருந்து கொடுப்பார். இதே போல் அவன் கால்களில் சங்கிலி கட்டியிருப்பாங்க. சங்கிலி கட்டி அவன் உள்ளே போகும்போது இந்த சங்கிலி கொஞ்சம் தூரம் போகும், பிறகு கயிறில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கையில் கட்டி 12 கோத்திரத்தை ரெப்ரசன்டேட்டிவ் கையில் பிடிச்சிக்குவாங்க. இந்த ஆசாரியர்கள்லாம் அந்த கையில் பிடிச்சிக்குவான். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் போய் ஒரு இடத்துல நிற்க வேண்டாம். அவன் அங்குமிங்க என்ன செய்வான்? தேவனை ஆராதிக்கிறவன், அவன் பலி செலுத்துகிறவன், தேவ வார்த்தை கேட்டு அவன் நடந்துக்கிட்டு இருப்பான். அப்படி நடக்கும்போது உள்ளே இருந்து கேட்கிற மணி யோசி, அவன் கயிறு விட்டு நல்லவன் எல்லாம் எதாவது பார்ப்பாங்க, கயிறு அசைதாலும் பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் அசையலைன்னா பிடிச்சி எடுத்துருவாங்க, எடுத்துருவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பயந்து நடுங்கினார்கள். ஏன் அப்படி சொன்னால், கேருபீன் அந்த திரைச்சலையின் முன்னே கேருபீன்களுடைய படம் வரைந்திருக்கும். சுழலை பட்டயம் அங்கே இருக்கிறது என்றான ஒரு எண்ணத்திலே அவர்கள் சென்றார்கள். ஆனால் உள்ளே போக முடியாது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவ்வளவு நிலைமை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்திலே இந்த தேவாலயத்தில் இதே போல் பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்தம் இருந்தது. பெரிய காட்டன் போட்டு தான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த ஆலயத்தினுடைய உயரம் ஏறக்குறைய 60 அடி உயரம். சாலமோன் தேவாலயத்தினுடைய அந்த வாசித்தீங்கன்னா அந்த ஆலயத்துடைய பேட்டர்ன் தான் மறுபடியும் இவருக்கு கிடைத்தது. எஸ்ராவின் கரங்களிலே அதே பேட்டர்ன் கிடைத்து அவர்கள் அதே போல தான் செய்தார்கள். அவர் பொன்னினாலே செய்தாலும் இவர் சும்மா கல்லினாலும் கட்டிட்டாங்க. ஆனால் உயரம் 60 அடி. வேதம் சொல்வது 30 முழ உயரம். 30 முழ உயரம். முழம் என்று சொல்வது ஒவ்வொரு நாட்டிற்கு ஒவ்வொரு இடத்திற்கு தக்கன வித்தியாசம் வரும். சில இடங்களில் 3 அடி, சில இடங்களில் 2 அடி, சில இடங்களில் 2 அடி. அது எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் கேட்டனுடைய இதான் பரிசுத்த மகா பரிசுத்தம் கேட்டன் போட்டிருக்காங்க. 60 அடி உயரம். 60 அடி உயரம் அந்த கேட்டன். 4 இன்ச்சு அது கனம். பல துணிகளினாலே பஞ்சுகளால் நெய்து அதை அப்படி வச்சுருக்காங்க. ஒரே காட்டெலாம் செய்திருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? 4 இன்ச்சுனா நம்முடைய பாஷையில் சொன்னால் ஒத்தக்கல் சுவர், செங்கலுடைய ஒத்தக்கல். இங்கே தான் இருக்கீங்களா? ஒத்தக்கல் சுவர் மாதிரி இருக்கும். ஆகவே தான் ஒன்று சாதாரணமாக மனுஷன் போக முடியாது. ரெண்டாவது யாரும் வரவே கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவ்வளவு உயரமான ஒரு ஒரு கேட்டன், எவ்வளோ கனமான ஒரு கேட்டன். கர்த்தருக்கு பயம் உண்டாது. இயேசு அங்கே மரித்த பிறகு பெரிய சத்தமிட்டார், மரித்தார். மரித்த உடனே தேவாலயத்துடைய திரைச்சல் 2 செய்தான். சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜோசிஃபஸ் எழுதால யூத சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் மகா சத்தமிட்டார். அந்த சத்தமிடும் போது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, நிலநடுக்கம் உண்டாயிற்று. தேவாலயத்தினுடைய கட்டணம் அசைந்தது போல் இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரியல. உள்ளே நின்ற ஆசாரியர்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் நின்ற ஆசாரியர்கள், வெளியே நின்ற ஆசாரியர்கள், மக்கள் எல்லாம் அலறி அடித்து எழுதியிருக்காங்க. வெளியே ஓடினாங்க. அதில் ஒரு ஆசாரியன் சொல்லுகிறான். வெளியே சொல்லும் போது
அந்த திரைச்சீலை ஒரு சுழறி பட்டயம் போல ஒரு பட்டயம் ஒன்று தோன்றி மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிழித்து போட்டது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த மனிதனாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த ஆளுகையினாலும் கிழிக்க முடியாத திரைச்சீலையை தேவன் ரெண்டாய் கிழித்து போட்டார் அவர். ஆமாம், எந்த மனுக்குலத்தில் மனிதனாலும் கிழிக்க முடியாது. அவன் சாதாரண பலத்தை கொண்டாலும் 4 இன்ச்சு அவ்வளோ 4 இன்ச்சு கனம் உள்ளதை நினைச்ச முடியாது, ஆனால் கிழிக்க முடியாது. அவன் சரீர பலத்தினாலும் கிழிக்க முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது யாரும் தொழுவதற்கு அந்த பக்கமே போக முடியாது. அவ்வளவு பரிசுத்தமான இடம் ஒன்று ஒரு பகுதி இருந்தாலும் அந்த திரைச்சீலை கிழிப்பதற்கு மனுஷ அதிகாரமோ எதுவும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனால் முடியாத ஒன்றை ஆண்டவர் அந்த திரைச்சீலையை கிழித்து போட்டார் அவர். ஆமாம், அது தேவனால் கிழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், இதாக இருக்குங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனால் கழிக்கப்பட்ட 2 பங்காய். ஏன் ஆண்டவர் அதை கழித்தார் அப்படி சொன்னால், இதனால் வரை பிரதான ஆசாரி மட்டும்தான் உள்ளே போக முடியும். இனி தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு வரையறை, ஒரு எல்லை நியமித்து வைக்கப்பட்டதை எல்லாம் கர்த்தர் உடை தெரிந்து விட்டு நேரடியாய் அவரோடு கூட ஒரு ஏஜென்ட் இல்லாதபடி, ஒரு பிரதான ஆசாரியன் இல்லாதபடி, ஒரு ஆசாரியன் இல்லாதபடி நேரடியாய் தொடர்பு கொள்வதற்கு தேவன் அன்றைய தினத்தில் வழி வைத்தார் அவர். ஆமாம், அதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அது எபிரேயர் புக்காரர் எழுதும்போது, நாம் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார் அவர். ஆமாம், அந்த எல்லை பிரிக்கப்பட்ட கேட்டன் பிரிக்கப்பட்ட திரைச்சீலை கிழிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் நேரடி தொடர்பு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நேரடியாக பிரவேசிக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்தார் அவர். ஆமாம், இனி யாரும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஏஜென்சி வேண்டும் என்பதல்ல. உனக்கு பலி செலுத்துவதற்கு ஒருத்தர் வேண்டும், உனக்கு வேண்டுதல் செய்ய ஒரு ஆசாரியன் வேண்டும். அதான் ஆண்டு சொன்னார், மனுஷனுடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத ஆசாரியனாக இராமல் பரிதவிக்கக்கூடிய மகா பிரதான ஆசாரியன். ஆமாம், அந்த பொருள் என்ன அப்படின்னா, பலி செலுத்த வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வருவாங்க, ஏதோ வருவாங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பலி, அவன் பாவ நிவாரண பலிக்காய் வரும்போது ஒரு முறை புறா குஞ்சு கொண்டு வந்துருப்பான். அவனுக்கு பலி செலுத்திடுவார். சரிப்பா, இன்னும் ஒழுங்காக போயிரு. ஒரு மாதம் கழித்து ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருப்பான் கொண்டு வந்துருப்பேன். என்னப்பா போன முறை கொண்டு வந்தேன், இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துருக்கேன், சரி இனிமேல் அது ஒழுங்காயிரு, அல்ல பாவம் பாடுகள்லாம் உன்னால் பலியாக்கப்படுகிறதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுதான். ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தேன், அவனை சத்தம் போட்டு அனுப்பிடுவான். ஒரு நாள் வரும்போது ஒரு காடை கொண்டு வந்தான். என்ன ஸ்டேஜ் மாறிட்டே போகுது, என்னப்பா அக்கிரமங்கள் பாவங்கள் உன்னால் விட முடியலையா, செய்ய முடியல, என்னங்க செய்ய முடியுது, நீ அப்படித்தான். அவனை பேசிக்கொண்டே அவனுக்கு புத்தி சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை ஆசாரியன் திட்டுவதற்கு உரிமை உள்ளவன் அவன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா அவன். அப்போ அவன் சொல்கிறான், என் நிலைமை உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அவனுடைய பலகீனம் என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் போகிறான் அவனுக்கு தெரியாது. அதான் ஆண்டு சொல்றாரு, அவனுடைய நிலைமையை குறித்து அறியாத ஒரு ஆசாரியனை போல இயேசு இல்லை. அவனுடைய உணர்வுகள், அவன் சிந்தைகள், அவனுடைய பிரச்சனைகள், அவன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்த மகா பிரதான ஆசாரியன் ஒருவன் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இனி எந்த ஆசாரியை வைத்து நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக என்னோட தொடர்பு கொள்வதற்கு எந்த எல்லையின் முழங்கால் படியிட்டு என்னை நோக்கி கூப்பிட்டால் போதும், உனக்கு நான் மறு உத்தரவாதம் செய்வேன். ஆமாம், ஆண்டவர் திரைச்சீலையை கிழித்தது நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கும் நமக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்துவதற்கு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகா சத்தமாய் சொன்ன உடனே திரைச்சீலை கழிந்தது. தெய்வ திட்டம் அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் தான் எபிரேயர் நிருபக்காரர் சொல்லும்போது, மாம்சமான திரையின் ஊடே அவர் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயதாராம் பிரவேசித்தார். தம்முடைய சரீரத்தையே கிழிக்க கொடுத்து அவர் கொடுத்தார். தம் சரீரத்தை கிழித்ததுனாலே திரைச்சீலை கிழிக்கப்பட்டது என்பது மேன்மையாக இல்லாமல் போய்விட்டது. ஆமாம், தன் சரீரத்தையே அவர் கிழிக்க கொடுத்தார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவர் கிழிக்க கொடுத்தார். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன அவர்கள் திரைச்சீலை கிழிந்து போனது,
உள்ளே பார்த்தா கட்டாயம் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும்? மகாபரிசுல என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. திரைச்சலை கழிச்சா உள்ள உடன்படிக்கை பெட்டி காணும். கர்த்தருக்கு வாய் உண்டாவதா? ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது சாலமோன் தேவாலயத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி பாபிலோனியர்கள் சிறையிருப்பு கொண்டு வரும்போது எரேமியா போன்றதான நபர்கள் அந்த மகாபரிசுத்தத்திற்குள் பரிசுத்தத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க. அன்றைக்கு ஒழித்து வைக்கப்பட்டது தான், பிறகு வெளியே தெரியவே இல்லை. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவர் மறுபடியும் உடன்படிக்கப்பட்டு கிடைத்ததாக நமக்கு தெரியாது, இன்று வரை கிடைக்கவில்லை என்பதுதான் பொருள். ஆனால் உள்ளே உடன்படிக்கை பெட்டியை போல ஒருவேளை மாற்று காரியம் ஏதாவது ஒன்று செய்து வைத்திருக்கல. ஆனால் வெறும் பெட்டி தாங்க, வெறும் ஒரிஜினலாக இருந்தது. அந்த எல்லையில் இருந்ததான கற்பலகை, அது எல்லை இருந்த ஆரோனின் துளித்தக்கோள், இந்த மண்ணா, இது இல்லாமலே போனது. வெறும் பெட்டி தான் இருந்திருக்கலாம். அப்போ உடன்படிக்கை பெட்டி ஒன்று இல்லாமல் போயிருக்க வேண்டும், அது வெறும் பெட்டி தான் இருந்திருக்கணும். அப்போ என்ன காண்பிக்கிறேன்னு சொன்னால், இது நாள் வரை அதில் தெய்வ மகிமை இருக்குதுன்னு சொல்லி இந்த உலகம் முழுவதற்கும் அவர்கள் எல்லாம் சொல்லி வந்த காரியம் இல்லை. நான் வந்தால் தான் தெய்வ பிரசன்னம். அந்த பெட்டியை எடுத்து விட்டு நான் அங்கே வாசம் பண்ணுகிறேன். அந்த எல்லையில் நீங்கள் வரும்போதெல்லாம் எப்போது என்னை காண முடியும்? இல்லை, 2 பேர் கூடி வந்தால் அங்கே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே தேவனோடு நமக்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவதற்காக தேவன் முதலாவது திரைச்சீலை கழித்தார். இது தேவனாலே கழிக்கப்பட்டது. ஆமாம், இங்கேதான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. மனுஷனால் செய்ய முடியாத ஒன்றை தேவன் அவர் செய்து முடித்தார். இதற்குத்தான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது அவன் சொல்லுகிறான், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதுக்கு முன்பு வரை தேவன் அங்கே இருப்பார், இவர் இங்கே இருக்கிறார். சேர்ந்து கொள்வதற்கு பலியினாலே வர வேண்டும். ஆனால் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரைச்சீலையை கழித்து அந்த எல்லைக்குள் பிரவேசிக்க சாக்கிய கொடுத்தபடினாலே இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொண்டு வந்தார். நாம் அவர் சரீரத்தின் அவயவங்கள் ஆக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார் அவர். ஆமாம், பகையாய் நின்ற தடைச்சுவரை உடைத்தது மாத்திரமல்ல, நமக்கும் அவருக்கும் பகை என்ற நிலையை மாற்றி அவரோடு ஒன்றாக இணைத்து ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாக தேவன் நம்மை மாற்றி அமைத்தார் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கழித்தார். நம்முடைய வாழ்க்கையுடைய மனதை வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே எது கழிக்க முடியாதது, எது செயல்படுத்த முடியாது, எது கடினமானது, எது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது எண்ணுகிறோமோ அதை தேவன் நாட்களிலே கழித்து போடுவது போல காரியங்களை செய்து முடிப்பாராக. ஆமாம், வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வாராக, காரியங்கள் வாய்க்கப்படுவதாக. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. இல்லை, ஒரு வாசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சியில் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. ஆண்டவருக்கு பயமானவதாக நல்ல கவனிக்க கேட்கிறேன்.
எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? அப்போது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சியம் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. முதலாவது, எந்த மனிதனாலும் கிழிக்கப்பட முடியாத ஒன்று என்ன செய்யப்பட்ட? தேவனாலே கிழிக்கப்பட்டது. இன்னொன்று, கிழிக்கக்கூடாத ஒன்று. அது யாரும் கிழிக்க முடியாது. திரைச்சொல்லி தேவன் கிழித்து கொண்டார். இது சட்டமே இருக்கு. கிழிக்க பிரதான ஆசாரியர் உடையை கிழிக்க கூடாது. வாசிக்க படிக்க லேவியர் ராமத்தின் புத்தகம் 21:10. 21:10. 10. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்ட பிரதான ஆசாரியன் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உடை அதை அவன் தரித்திருக்கிறான். அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. கர்த்தருக்கு பயப்படுவதா? நியாயப்பிரமாண சட்டம். பிரதான ஆசிரியருக்கு ஆண்டவர் விசேஷ வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். விசேஷமான தலைப்பாகி கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட வஸ்திரம். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வஸ்திரத்தை அவன் அணிந்திருக்கிறான். இந்த வஸ்திரத்துடைய மேன்மை என்ன அப்படின்னா, ஆசாரியன் உடுத்தி இருக்கிறான். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ். அவன் உடுத்தி இருக்கும்போது அவனுடைய வீட்டில் ஒரு மரணம் வச்சுக்கோமே, வீட்டில் ஒரு மரணம், துக்க சம்பவம் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த துக்கத்தினாலே ஐயோ துக்கம் அடைந்துட்டேன்னு சொல்லி வஸ்திரத்தை நினைச்ச முடியாது. முதல்ல போகவே கூடாது, அந்த இடத்துக்கு நினைச்சக்கூடாது. ஏன் நிற்கிற இடமே என்ன இடம்? பரிசுத்தமான இடம். இந்த எல்லை விட்டு அவன் எந்த எல்லைக்கு போகக்கூடாது. அவன் இறங்கி போகக்கூடாது என்பதற்கு அவனுக்கு விசேஷமான ஒரு அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அதுலேயும் முக்கியமாக வஸ்திரம் நிச்சயப்படக்கூடாது. மற்றவங்க வஸ்திரத்தை கிழிச்சிக்கலாம். சண்டையில் வஸ்திரம் கிழியும், பிரச்சனைகளில் வஸ்திரம் கிழியும், ஒரு கூக்குற அதான் பிரச்சனை சொல்கிறேன். வஸ்திரம் வேறு எவரு கிழிச்சாலும் அதை பற்றி ஆண்டு கவலைப்படுவதில்லை. ஆனால் பிரதான ஆசாரியர் வஸ்திரம் நிச்சயப்படக்கூடாது, கிழிக்கப்படக்கூடாது. திரைச்சீலையை கிழிக்க முடியாது, தேவன் கிழித்து போட்டான். கிழிக்கக்கூடாத வஸ்திரம் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம். அவன் நினைச்சிட்டானா? இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா? ஆளு சொன்னார், உன்னதமானவர் வரும்போது உனக்கு கட்டாயம் தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் தான். இதை விட நமக்கு மேலானது என்ன கேட்கணும்? அவன் தேவ தூஷணம் சொன்னான், தன்னை தேவன் சொல்லிவிட்டான்னு சொல்லி இவன் வஸ்திரத்தை செய்து கொண்டான். அவன் கிழித்து கொண்டான். கிழிக்கக்கூடாத ஒன்று கிழிக்கப்பட்டது. அழிந்தவனே கிழித்து விட்டார். தேவன் கொடுத்த வஸ்திரத்திற்குரிய மேன்மை எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணி பிரமாணம், சத்தியம், சட்டம் எல்லாம் தெரிந்தும் அவன் கிழித்து விட்டான் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்யணும்? வாசிக்கிறோம். கிழிக்கப்படக்கூடாத ஒன்று கிழிக்கப்பட்டது. தேவன் இதை அனுமதித்தார். தேவன் இதை தடுக்கலை. ஏன் தடுக்கலை? கிழிக்கக்கூடாதப்பா, நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்னு சொல்லி உணர்த்தி இருக்கலாம். தேவன் உணர்த்தலை. சத்தியம் தெரியும், சட்டம் தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்து அவன் சத்தியம் தெரிந்திருந்து அவன் செயல்படுவான்னு சொன்னால் தேவன் என்ன செய்ய போவதில்லை? தடை செய்ய போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெரியாத ஒருவனுக்கு செய்வார், ஆனால் தெரிந்த ஒருவனுக்கு தேவன் குறுக்கீடு செய்வதில்லை. ஆமாம். ஏன்னா இவனே 4 பேருக்கு பாவ நிவர்த்தி செய்கிறவன், 4 பேருக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவன், மன்னிப்பை வாங்கி கொடுக்கக்கூடியவன், அவனுக்காய் வேண்டுதல் செய்யக்கூடியவன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தலாக இருக்கக்கூடியவன், இவ்வளவு அதிகாரம் பெற்ற இவன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது என்று நியாயப்பிரமாண சட்டமே கொடுத்திருக்கும் போது இவன் கிழித்தான்னு சொன்னால் தேவன் அதை கண்டும் காணாது போல இருந்து விட்டார். அவர் அனுமதித்தாலும் சொல்லி அவரை கொடுத்து விட்டுட்டார். கிழித்துக்கொள் போ அப்படின்னு. ஆனால் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது உண்மை. ஒவ்வொரு முறையும் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு ராஜா மதுரை வீடு நடந்து கொண்டு வந்தார். 2 பெண்கள் வந்தார்கள். ஐயா, எங்களுக்கு நியாயம் செய்ய,
மேலே இருந்து என்னம்மா நியாயம் செய்யணும்? நான் கஜானா எடுத்து கொடுக்கணுமா? பஞ்சம், கொடிய பஞ்சம் தேசத்தில் இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் வேண்டாம், தீர்ப்பு சொல்ல போதும், சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, 2 பேரும் ஒரே நாளில் பிரசவம் ஏற்பட்டது. சரி, எங்கள் பையன் வளர்ந்தான், அவன் பையன் வளர்ந்தான். ஆனால் பஞ்ச நாட்கள் இருந்தபடினாலே பசியின் கொடுமை. அதில் நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணோம். பசி அதிகமாக இருக்குது, இன்றைக்கு உன் பிள்ளை என்ன செய்வோம்? கொன்று சமைச்சு சாப்பிட்ருவோம். நாளைக்கு பசி எடுக்கும்போது என் பிள்ளை என்ன செய்வோம்? கொண்டு சமைச்சு சாப்பிடும். பஞ்சத்தின் கொடூர நிலை பாருங்கள், சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அந்த ஒரு நாளில் அவன் பிள்ளையை சொன்னான், என் பிள்ளையை கொண்டு சாப்பிட்டாங்கப்பா. பிள்ளை ஒரு பிள்ளை காலி ஆயிடுச்சு. இன்னொரு முறை பசி வரும்போது அப்போ கேட்குறான், பிள்ளையை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தான் பிள்ளையை பறி கொடுத்து விட்டேன், அப்படி அவன் பிள்ளையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவள் பிள்ளையை மறைத்து வைத்து விட்டான். அப்போ சொல்லுகிறேன், நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணோம், 2 பேரும் பேசினோம். ஆனால் என் பிள்ளை போயிடுச்சு, சாப்பிட்டாச்சு, அவள் பிள்ளை சாப்பிட கொடுக்கல, நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், கொடுக்கணுமா வேண்டாமா பதில் சொல்லுங்கள். அவனுக்கு பயங்கர இப்படி கொடூர நிலையான்னு சொல்லி தன் வஸ்திரத்தை நிச்சயதானா கழித்து கொண்டான். அது 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்குது. கேட்டிருக்க மயம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கு. வஸ்திரத்தை நிச்சயம் கொண்டானா கழித்து கொண்டான். உள்ளே அவன் ரெட்டு உடுத்தினதை கண்டார்கள். தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலே மனக்லேசம், வருத்தம், வேதனை, கஷ்டம் இவையெல்லாம் நினைத்து அவன் தேசத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை நிச்சயம் கொண்டான். வஸ்திரத்தை கிழிப்பது அவள நிலை என்று சொன்னாலும் அவனுடைய வேதனை, கஷ்டம் இதெல்லாம் நினைச்சது பஞ்ச காரியங்கள், சாபமான காரியத்தை காட்டுகிறது. இன்னொரு முறை சவுல் சாமுவேல் சம்பவத்தில் வாசிக்கும். ஆண்டவர் சொன்னார், சவுலை சாமுவேல் மூலமாக சொன்னார், அமலேக்கனை என்ன செய்து நிர்மூல பண்ணிரு, அவனுடைய ஆடு மாடுகள் மிருகஜீவன் ஒன்று இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா என் ஜனம் வரும்போது அவர் செய்த கொடுமையான காரியங்களே என் மனதில் இருக்கிறது. அந்த மனதில் உள்ளதை நான் தீர்க்க வேண்டும், என் மனதின் காரியத்தை தீர்த்து விட வேண்டும். சவுலுக்கு சொல்லிருந்தாங்க. சவுலில் போய் சொல்ல உடனே அவனுக்கு சரின்னு போய் யுத்தம் பண்ணலாம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டான்? பெஸ்ட்டு ஒன்றெல்லாம் எடுத்து வச்சுட்டான். அப்போது சாமுவேலோடு கற்று பேசினேன், இவனை வச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா, போ அப்படின்னு. சாமுவேல் வந்து இவனோட பேசுகிறான், இல்லைப்பா நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த ஜனங்கள்லாம் நல்லது பெஸ்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறான், தேவன் சொன்னதை செய்யாமல் நீ ஜனங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு ராஜ்யம் உள்ளோடு என்ன செய்யாது. அவன் போகும்போது இனி நான் பேசி பிரயோஜனம் இல்லை, நான் இனி எது செய்து உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு போகும்போது வஸ்திரத்தில் சால்வை பிடிச்சி இழுத்தான். தீர்க்கதரிசி போகும்போது சால்வை பிடிச்சி என்ன செய்தான்? சால்வை 2 செய்தான் கழிந்து போனது. சால்வை சவுளினாலே, ராஜாவினாலே தீர்க்கதரிசி சால்வை கழிந்து போனது. கழிந்தவன சொன்னாங்க, இதே போல ராஜ்யம் போயிடும், உன்னை விட்டு கைவிட்டு போயிடும், இனி பேருக்கு தான் நீ ராஜா. தேவன் தமக்கு சித்தமான ஒருவனை தெரிந்து கொண்டு ராஜா வைக்கிறார், போவிட்டார். ராஜ்யம் பிளவுபட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறை தாவீது அரியணையில் உட்கார்ந்துருக்கிறேன், அப்சலோம் வருகிறான். ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆகிட்டு அம்னோன்னு தீர்த்து கட்டிட்டான். அப்போ அப்சலோம் வந்து இல்லை அம்னோன் கதை சம்பவத்தில் அப்சலோம் வந்து தகப்பனே நான் ஒரு பெரிய விருந்து வச்சுருக்கேன், அதாவது ஆடு முடி கத்தரிக்கிறது என்பது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இருப்பாங்க. 1-2 ஆடு வச்சுருந்தேன், அவங்க ஆயிரக்கணக்கான ஆடை வச்சு செய்வாங்க. அன்றைக்கி விருந்தெல்லாம் வைப்பாங்க. அது செய்கிறேன், நீங்கள் வரணுங்கிறான். அவன் சொல்லுவார், ராஜா நான் வந்தெல்லாம் என்ன செய்யும், உனக்கு நிறைய செலவாகும்ப்பா, நான் வந்தெல்லாம் நான் சும்மா வர மாட்டேன், இல்லை பாதுகாக்கிற ஆள் வருவாங்க, மந்திரி வருவாங்க, எல்லாம் வருவாங்க, எல்லாம் விட்டுட்டு வர்றது கஷ்டம், நீ செய், சந்தோஷமாக செய், உனக்கு வேலை ஏதாவது தாரேன் அப்படின்னா. சரி அப்போனா அவன் சொன்னான், அப்படின்னா அம்னோன் வரட்டும் அப்படின்னு. யார் வரட்டும்? தாவீது நினச்சான், அவன் தான் மூத்த பையன், சரி மதிப்புக்காக கூப்பிட்றானோ அப்படின்னு நினச்சி சரி கூப்பிட்டு போன்றான். அம்னோன்னு இவனு கூப்பிட்டு போயிட்டான். ஏற்கனவே சொல்லி வச்சுதான், அம்னோன்னு நான் சொல்லும்போது படித்து தீர்த்துருக்கல அப்படின்ட்டான். ஒரு பிரச்சனைக்காக அங்கே போன போது அம்னோனே அடித்து கொண்டுட்டாங்க.
அப்போது செய்தி வருகிறது, அப்சலோம் கூட்டி கொண்டு போன எல்லா ராஜகுமாரனையும் கொன்று விட்டார். அப்படி தான் செய்தி வருது. உடனே இங்கே இருந்ததுனால ராஜா, மந்திரிமார், மற்ற பிரபுக்கள் எல்லாம் சட்டை நீசி கொண்டாங்களாம். தேசத்தில் ஏற்பட்ட துக்கம், இழப்பு, கண்ணீர் வரும்போது சட்டை கழித, இதெல்லாம் கிழிக்கப்பட்ட அனுபவங்கள். இதெல்லாம் கர்த்தர் அதிகமாக கவலை கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியன் கிழித்தது, தேவன் அன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விட்டார். உன் வேலை இன்னையோட காலி. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? பிரதான ஆசாரியன் வேலை அன்னையோட காலி அப்படின்னு சொல்ல. இனி உனக்கு பிரதான ஆசாரியன் வேலையும் கிடையாது. இனி ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கோ ஜனங்களுக்கு பலி செலுத்துறோ பலி முறைகளுடைய வேலையும் கிடையாது. வெளியே போகிறது வேலையை காலி பண்ணி எழுப்பிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு எந்த ஆசாரியனும் அவன் மன்னிப்பு கேட்பதற்கூடிய அளவில் ஒரு வேலை இப்போது இருக்க பழைய நியாயப்பிரமான காரியத்தை குறித்து அவங்க செய்திருந்தாலும் இப்போது செய்யலை, ஆலயம் இல்லாதபடினாலே. அப்படி அதற்கு பிறகு அவர் செய்திருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவை இல்லை என்பதை அறித்து வைத்து அவரே நமக்காக பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியனாக அவர் தன்னை நியமித்துக் கொண்டார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கிழித்தான், பக்தி வைராக்கியத்தை காட்டுவது கிழித்தான். அவன் பக்தி வைராக்கியத்தை காட்ட கழிக்கவில்லை, சத்தியம் தெரியாமல் கழித்து விட்டான். இன்றைக்கு அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் தெரியாமல், தெரிந்திருந்த சத்தியம் அறிந்திருந்தோம், அதை நாம் அறியாதது போல அதை தவிர்த்து அல்லது அதற்கு எதிரான கிரியைகளை நாம் செய்து கிழித்துப்பட வேண்டிய காரியத்தை எல்லாம் கிழிப்பதற்கு பதிலாக தேவன் வைத்திருந்த காரியத்தை கிழித்து போட்டு விடுகிறோம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கிழித்து போட்டான். பிரதான ஆசாரியர்கள் வேலை இல்லை, இனி பாவ நிவாரணம் செய்வதற்கு வேண்டாம், ஜனத்துக்கு மண்டால வேலை வேண்டாம், உனக்கு வேலையே கிடையாது. பிரதான ஆசாரியன் வேலையே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பிரதான ஆசாரியனுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, வேலை இல்லை என்பதை எழுப்பிவிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கிழிக்கக்கூடாத ஒன்று கிறிஸ்துவின் சிலுவை அல்லது கிறிஸ்துவின் மரண நாளிலே, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே கிழிக்கக்கூடாத ஒன்று, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கிழிக்கக்கூடாத ஒன்று கிழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிழிக்க முடியாத ஒன்று கிழிக்கப்பட்டது, கிழிக்கக்கூடாத ஒன்று என்ன செய்யப்பட்டது? இங்கேதான் இருக்கீங்களா? கிழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று வாசிக்கப்படி கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இங்கே நடக்கிற சம்பவம் ஒன்று, கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கிழித்து போட்டார், கிழிக்க கூடாத ஒன்றை மனுஷன் செய்தான் கிழித்து விட்டான். இங்கே கிழிக்கப்பட வேண்டியது நடக்க முடியாது. இங்கே கிழிக்கப்பட வேண்டியது. சிலுவையில் அடிக்கப்பட ஒரு மனுஷனை நியமித்து விட்டால் அவனை சிலுவை அடிக்க கொண்டு போவாங்க. கடைசியில் வஸ்திரத்தை நினைச்சுவாங்க, உரித்து விடுவார்கள். சிலுவையில் அடிக்கப்படுற மனுஷன் அவன் நிர்வாணமாகத்தான் அடிக்கப்படுவான். அதான் அவங்களுடைய முறைகள் எல்லாம். அது வஸ்திரத்தை நினைச்சுவாங்க, எடுத்துருவாங்க. 2-3 வஸ்திரம் போட்டிருந்தாங்கன்னா 2-3 பங்க ஆளுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்குவாங்க. ஆனால் இயேசுவின் வஸ்திரம் என்பது எப்படி இருந்ததுதான்? ஒரே நூலில், தையல் இல்லாமலே ஒரே நூலில் செய்யப்பட்ட வஸ்திரம். ஆமாம், இது எப்படி அந்த இருக்குது? இயேசு வஸ்திரம் தான் இருக்குது, விலை கூடின வஸ்திரமாக இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. விலை கூடின வஸ்திரம். அதான் பெல்லிகிராம் ஒரு நாள் சொன்னார். பெல்லிகிராம்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய கூட்டு இவ்வளோ விலைன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ லக்ஸரியாக கொடுத்துட்டு இல்லை இயேசு பற்றி பிரசங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. அவர் சொன்னார், ஒன்றும் வேண்டாம், இந்த கோட்டை கழுத்து ரோட்டில் போடுறேன், ஒரு ஆள் எடுப்பாங்களா? ஒரு ஆள் எடுப்பாங்களா? ஒருத்தர் கூட எடுக்க மாட்டாங்க. இயேசுவின் வஸ்திரத்துக்கு எத்தனை சண்டை போட்டாங்க? இயேசுவின் வஸ்திரத்துக்கு எத்தனை சண்டை போட்டாங்க? கிழிக்கவே இல்லை. எத்தனை சண்டை போட்டாங்க? இருக்கிற போர்ச்சியாவில் எல்லாம் சீட்டு போட்டு தான் செஞ்சாங்க, எடுத்தாங்க.
அதனால் அந்த வஸ்திரத்தோடு இதெல்லாம் எனக்கு சாதாரண தான் ஒன்று இல்லை. நான் வேணா இப்போ ஒன்றா கழட்டி போடுறேன், வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இயேசுவின் வஸ்திரம் உலகத்துக்கு விலையேறப்பட்டதுன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது எப்படி, கர்த்தருக்கு பயங்கொண்டது தான். அது ஒரே நூலில் தையல் இல்லாமல் அப்படி நெய்யப்பட்டது. கர்த்தருக்கு பயங்கொண்டது தான். அருமையான நல்ல ஒரு வஸ்திரத்தை தேவன் உடுத்துவேன். என்னாலும் அப்படி தான் உடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி அதே மாதிரி எத்தனை வஸ்திரம் இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு வந்தபோது அந்த வஸ்திரம் இருந்தது. புது வஸ்திரத்தை அவர்கள் உறிந்து கொள்வார்கள். ஏன் உறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, ரோம சோல்ஜர்ஸ் அல்லது ரோம போர் வீரர்கள் அப்படி உருந்து அவருடைய பழக்கம், அது வழக்கம், அது அவங்களுடைய முறைகள். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ட்ரெஸ் தான் இருந்ததுன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் செஞ்சுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதை மேலேருந்து கீழே 4 பங்காக போட்டு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்து, ஒன்று வீடு துடைக்க கொண்டு போகிறாங்களா, அல்லது அவங்களுடைய வாகனம் துடைக்க கொண்டு போகிறாங்களா, ஈட்டிக்கு கருவியை துடைக்க கொண்டு போகிறாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் வஸ்திரத்தை என்ன செய்வாங்க, 4 பங்காக போட்டுருவாங்க. 3 பேர் தான் 3 பங்காக போட்டுருவாங்க, 2 பேர் தான் 2 பங்காக போட்டுருவாங்க. ஆனால் கட்டாயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட போர் வீரர் இருப்பதுனாலே அந்த உடைய கட்டாயம் என்ன செய்வாங்க, சிலுவையில் அடிக்கப்பட கொண்டு போகிற மனுஷனுடைய எல்லா வஸ்திரங்களும் கட்டாயம் கிழிக்கப்பட்டு போய்விடும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாது, கிழிக்கப்படும். இன்னொன்று இது என்ன அப்படின்னா, அவங்க இது அவங்களுடைய அப்படி எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு ஒரு சலுகை போல் நினைப்பாங்க. அது ஒரு சாக்கியம் மாதிரி கழித்து எடுத்துருங்க. கர்த்தருக்கு பயப்படாது. ஒரு குறிப்பில் ஒன்று சொல்கிறது, ரோம சேவர்கள் என்ன செய்வாங்க, சிலருங்க கொண்டு போய் அந்த கிழிஞ்ச வஸ்திரம் சேர்த்து வைக்கிறது வழக்கம் அப்படிமா. அது ஒரு மாதிரி எத்தனை பேருடைய சிலுவை அடிக்க நம்ம உதவி செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு சிலுவையில் அடித்திருக்கிறோம் காண்பிக்கிற மாதிரி அப்படி சேர்த்து வைப்பாங்க. ஒருத்தர் ஒரு 10 வஸ்திரம் இருக்குன்னா 10 பேர் சிலுவையில் அடிச்சிருக்கிறான், ஒரு 20 வஸ்திரம் இருக்குன்னா அப்படி சேர்த்து வைக்கிறது. இப்படி ஒரு பழக்கம் இருந்ததா தெரியாது. ஆனால் கட்டாயம் வஸ்திரத்தை நிச்சயவாங்க, கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரம், கிழிக்கக்கூடாத ஒன்றை கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கிழித்தார், கிழிக்கக்கூடாத ஒன்றை மனிதன் கிழித்து போட்டான், கிழிக்க வேண்டியது என்ன செய்யலை, தேவன் கிழிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒன்றுக்கு அனுமதி கொடுத்தாரு, ஒன்றுக்கு என்ன செய்யலை, நல்லா கவனிங்க, அனுமதி கொடுக்கலை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்படுது, சங்கீதம் சொல்லப்படுது, என் உடையின் பேரிலே அவர் நினைச்சார்களாம், சீட்டு போட்டார்கள். போர் வீரர்களுக்கு தீர்க்க தரிசனமும் தெரியாது, வசனமும் தெரியாது ரோம போர் செய்வர்களுக்கு. ஆனாலும் தெரியாத அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய நினைத்தார் தெரியாது, கிழிக்கக்கூடாதபடிக்கு காரியத்தை வழங்கப்பட்டினாதவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுத்தாங்க. இன்னொருத்தையும் சொல்லணும்னு சொன்னேன், சாதாரண வஸ்திரம் தான், அதற்கே தேவன் முன்குறிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அந்த வஸ்திரத்தின் மீது இவ்வளவு கவனம் செலுத்துவார்னு சொன்னாங்க. கரத்தினால் உருவாக்கப்பட்ட நமக்கு நம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நம்மை குறித்து எவ்வளவு அக்கறை கொள்ளுகிற தேவன் அவர். ஆமாம், நம்மை ஒருபோதும் எதற்கும் கிழிக்கப்பட ஒப்பு கொடுப்பதில்லை, எதற்கும் நாம் கீழாய் போவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, எதில் நாம் தொற்று போவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எந்த மனுஷ கையிலும் சத்துருவின் கையிலும் நம்மை தேவன் ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆமாம், இதுதான் இருக்குங்களா, கர்த்தருக்கு வாங்கி கொண்டதாக. எல்லாம் நினைச்சாங்க, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு வேணும் உனக்கு வேணும் 4 பேர் போட்டி போட்டோன்னே போட்டியில் ஏதாச்சும் கட்டாயம் என்ன வந்துடும், சீட்டு போடுதல் வந்துடும். கர்த்தருக்கு வாங்கி கொண்டதுதான். தேவன் கிழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தருக்கு வாங்கி கொண்டதாக. தேவன் அனுமதி கொடுக்கவில்லை, தேவகுமார் அனுமதி கொடுக்காம சீட்டு போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். சீட்டு போட்டு அது யாருக்கு ஒருத்தன் கிடைச்சதோ சந்தோஷமாக நினைச்சிருப்பான், இதனால் வரை நான் பெற்றுக்கொண்ட எல்லா வஸ்திர கிழிந்து தொங்கலை பார்க்கிலும் இந்த வஸ்திரம் எனக்கு மேன்மையானது. ஆமாம், கர்த்தருக்கு வாங்கி கொண்டதாக. அவனை சொல்லியிருப்பான், எனக்கு அவ்வளோ இயேசுக்கு எல்லா மக்கள் சிலுவையில் அடிக்கப்படும் போது இயேசுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்டனை கொடுக்கும்போது யாரும் தண்டனை ரோட்டில் அடித்து எடுத்துகிட்டு போகிறான்னு நின்று பார்ப்பான். இப்போ போலீஸ்காரங்க 2 பேர் ரோட்டில் அடித்து எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ பின்னாலேயே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்பாங்க. எதுக்கு அடிச்சு போகிறாங்கன்னு தெரியலையே, ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அடித்து எடுத்துகிட்டு போவாங்க, அப்படி பார்ப்பாங்க. அப்போ பின்னாலே போகிறதா இருந்தால் சின்ன பசங்க வேணால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் இல்லை, அப்படி இல்லை,
அவர்கிட்ட நன்மை பெற்ற ஜனங்கள், ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், அவரை பழி சொல்லும்படியாக வந்த ஜனம், பரியாச கூட்டங்கள் எல்லாமே வருது. அது திரள் கூட்டம் அவர் பின்னால் வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு திரள் கூட்டம் வர்ற இடத்துல இயேசு சிலுவையில் அடிக்கப்பட கொண்டு போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த எல்லையில் போர் வீரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நான் அடிக்கப்பட எத்தனையோ பேர் அடிக்கப்பட ஒரு கூட்டமே வராது. இவர் அடிக்கப்படும் போது இவ்வளோ கூட்டம் வந்துரு. இதில் எனக்கு கிடைத்த ட்ரெஸ் அப்படி காமிக்கிறான். கிழிக்கப்படாத, ஒரே தையலில் செய்யப்பட்ட கிழிக்கப்படாத வஸ்திரம் எனக்கு கிடைத்தது. அது ஒரு ஸ்லாக்கியம். அவனுக்கு அது ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே வாழ்க்கையில் இன்றைக்கு இதனால் வரை இயேசுவை பற்றி தெரியாது இருக்கலாம், இயேசுவை பற்றி அறியாது இருக்கலாம். நமக்குள் இயேசு என்னதான் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு உரியவராய் மாறுவார்னு சொன்னான். அதை விட ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கும் வஸ்திரம் என்பது ஒரு பெரிய காரியம் இல்லை. இந்த வஸ்திரம் இல்லை இன்னொரு வஸ்திரம். ஆனால் தேவன் இயேசுவின் வஸ்திரத்தை பொறுத்த சின்ன சின்ன காரியத்திற்கும் அதிக அக்கறை செலுத்தினார் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் காரியங்கள் யோசிக்கிறோம், நம்முடைய தொழில் காரியங்கள் யோசிக்கிறோம், படிப்பு காரியத்தை யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் திருமண காரியம், பிள்ளைகளுடைய திருமணத்தை யோசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகள் புத்திர சந்ததியின் ஆசீர்வாதத்தை இருக்கிறோம், பொருளாதாரம் இருக்கிறோம், வியாதி பிரச்சனை யோசிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை தான் ஒன்று ஒன்றா யோசித்து பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே யோசிக்கிறோம். சின்னவைகளாக இருக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறோம். சின்ன சின்ன காரியம் எதிர்பார்க்கிறோம். தேவன் இந்த அவர் மரித்த நாளில், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் எதிர்பார்க்கணும், அவை எல்லாவற்றுக்கும் தேவன் அக்கறை கொண்டு நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவர். அவர் ஆமாம், அவர் வல்லவர். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரம் கிழிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கிழித்து போட்டார். சுடரொளி பட்டயம் வந்து கிழித்து போட்டது. கிழிக்கக்கூடாத ஒன்றை மனுஷனை கிழித்து விட்டான். அதோட வேலையும் காரியம். சுடரொளி பட்டயம் கிழித்தபடினாலே கிருபாசனத்தினுடைய சேரும் சாக்கியத்தை தேவன் அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் ஆமாம். பிரதான ஆசாரியன் அவன் கிழித்து விட்டு சட்டத்தை மீறி கிழித்தபடினாலே, அவன் சட்டத்தை மீறி கிழித்தான், அவனுக்கு வேலையே இல்லை என்று சொல்லி இனி பிரதான ஆசாரியின் வேலை இல்லை சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் மாற்றி அமைத்து விட்டார். இனி ஆணை வந்தால் தான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கலாம். அது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடையாது. ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டும் இல்லை, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியின் தேவையில்லை. ஆமாம். ஒரு வேலை யூதருக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு பிரதான ஆசாரியன் என்ற ஒருவன் தேவையில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரே நமக்கு மகா பிரதான ஆசாரியன். நேரடியாகவே செல்லும் சாக்கியத்தை கொடுத்தார் அவர். ஆமாம். இவன் கிழித்தான், அவரோட வேலையும் போச்சு. கிழிக்க வேண்டியது தான் இயேசுவின் வஸ்திரம், கிழிக்க வேண்டியது. கிழிக்கணும். சட்டப்படி என்னது தான் செய்யணும், அவங்களுடைய முறைப்படி வழக்கப்படி கட்டாயம் என்ன செய்யணும், கிழிக்கப்பட வேண்டும். கிழிக்கப்பட வேண்டியதை தேவன் கிழிக்காதபடி அனுமதி கொடுத்தார். அவர் வசனத்தினாலே அனுமதி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டியது வேத வசனத்தினாலே அவர் செய்து முடிக்க வல்லவர். ஆமாம். இந்த கால்வி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இல்லை அவருடைய பாடுமன் தியானிக்கிற நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்த போது மகா சத்தமாய் அவர் சத்தமிட்டார், முழங்கினார். பிதாவே என்று சொல்லி அவர் கதற போது நிலநடுக்கம் ஏற்பட்டது. அவர் பயந்து கலங்கி ஏதோ வேதனையில் கத்தினார் என்று சொல்லலாம் ஒரு பகுதி. ஆனால் அவர் சத்தமிட்டது வேதனையோ ஏதோ அல்ல, வெற்றியின் குரலாகவே மகா சத்தமிட்டார் அவர். ஆமாம். அதாவது ஒரு வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லுங்க, பல கஷ்டப்பட்டு போராடுறான், வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவாங்க? பயங்கர சத்தம்னா அவன் அப்படி அவன் அப்படின்னு ஒரு, அதாவது அவனுடைய ஆக்ஷன்லாம் பயங்கரமான செய்யணும் இருக்கும். இதே போல் மகா சத்தமாயிட்டது அப்படி வெற்றியின் குரல். அதைத்தான் ஒரு வார்த்தையில் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். என்ன செய்தால? முடிந்தது என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதை முடிந்தது என்று சொல்ல வார்த்தை. அப்படின்னா திரட்சியில் கிழிந்த உடனே ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சு வேலை என்ன செய்யுது. நான் எந்த நோக்கத்திற்கு வந்தேனோ, எந்த திட்டத்தை செயல்படுத்த வந்தேனோ அந்த வேலையெல்லாம் முடிந்து போனது. ஆமாம். அவர் சொன்ன இந்த கிரேக்க பதம், அவர் பயன்படுத்த வந்த கிரேக்க பதம்
பல காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அதில் ஒன்று, ஒரு மனுஷன் அல்ல ஒரு தேசம் ஒரு தேசத்தோடு யுத்தம் பண்ணுகிறது. யுத்தம் பண்ண உடனே இங்கே இருக்கிற எல்லா தேசத்தாரும் மக்கள் என்ன செய்வாங்கன்னா பதறி போய் நிற்பாங்க. வெற்றியா தோல்வியா தெரியல. தோல்வி அடைஞ்சிட்டோன்னு தெரிஞ்சா வெற்றியெல்லாம் கட்டி மூட்டை கட்டி இவங்க எங்கே எழுச்சிவாங்க, எங்கே போய் மறைவிடத்தில் போய் உட்காரணுமோ அங்கே உட்காந்துக்குவாங்க. மறைவிடத்தில் போய் உட்கார்ந்து போயிடும். ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே வந்து கொள்ளை அடிப்பாங்க, ஆட்களை கொன்றுவாங்க, நல்ல ஆட்களை பிடிச்சிட்டு சிறை கைதியாக கொண்டு போயிடுவாங்க. அது அவனுக்கு நல்ல அழகுள்ள பண்ணுற வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவானுங்க. ஆக எல்லாரும் போய் மறைஞ்சிக்குவாங்க. ஆனால் அதே பகுதியில் வெற்றி பெற்று விட்டால் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆடல் பாடல் கம்பீர சத்தம். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை வேணும். அங்கேருந்து வர்றவன் சொல்கிறது தான் வெற்றியா தோல்வியான்னு சொல்லக்கூடிய வசனம். அவன் வந்து குதிரையில் வேகமாக வருவான். வந்து அவன் சொல்லுவான், அந்த கிரேக்க வார்த்தை சொல்லுவான், கெட்டலாம் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவான். அதை சொன்ன உடனே ஜனங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா முடிந்தது என்ற வார்த்தை. முடிஞ்சதுன்னு சொன்னால் கதை அங்கே எழுதிட்டாங்க, முடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் தேசத்தில் சந்தோஷமும் ஆரவாரமும் கம்பீரமும். பிறகு அவங்கள வரவேற்க தோரணங்கள் கட்டுவாங்க, வரவேற்க எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே அடிபட்டு நொண்டி தான் வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்? பிரபாண்டமான வரவேற்பு எல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. வெற்றியை பெற்றுக்கொண்டோம் என்று அறிவிக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்கிற வார்த்தை தான் முடிந்தது. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எல்லாம் செய்யணும்னு வந்தாலும் எல்லாம் செய்து முடித்து பிதாவிடத்தை சொன்னார், முடிந்தது ஆண்டவர். ஆமாம், இனி ஒன்று செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் முடிந்தது. திரைச்சீலை என்றைக்கு கிழித்து போட்டதோ, ஒரு சொல்லை பட்டையை வந்து கிழித்து போட்டதோ கர்த்தருக்கு பயன்படுவதாக. அதோடு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுவதாக. அதுக்கு முன்னால் தான் பிரதான ஆசாரியன் சட்டை கழிச்சான், அவன் வேலைக்கு முடிவு கட்டிட்டார். கர்த்தருக்கு பயன்படுவதாக. இதுக்கு முன்னால் சீட்டு போடுறதுக்கு எல்லாம் போனாங்க. சீட்டு போட்டு பார்த்தோம், அவர் கண்ணு முன்னாலே சீட்டு போட்டு எடுத்துட்டான் ஒருத்தன். அப்போதும் நினைத்தார், தீர்க்க தரிசனம் ஆகமத்தில் சொல்லப்பட்டது நிறைவேற்றப்பட்டது. அதோடு நீ சொன்னது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு விட்டது, முடிந்ததுன்னு சொன்னார் அவர். ஆமாம், சிலுவையிலே தேவன் செய்து முடித்த அற்புதமான காரியங்கள். இன்னொரு முடிந்ததுன்னு சொல்லும்போது மெய்ப்பர்கள் சொல்லுவார்கள், நல்ல ஒரு ஆடு குட்டி படும், ஒரு குட்டியை 2 குட்டியை படும்போது பழுதற்றதாக சூப்பராக போட்டுன்னா அவங்க இந்த வார்த்தை சொல்லுவாங்க, முடிந்தது. இது நல்ல ஒரு காரியம் நடைபெற்றது, நல்ல அற்புதமான காரியம் நடந்தது, நல்ல ஒரு குட்டி பழுதில்லாமல் பெற்றுக்கொண்டது என்று சொல்வதற்கு. இதே போல தேவன் நீ கொடுத்த வேலைகளில் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாதா. இதே போல் பல காரியங்களுக்கு அவர் பயன்படுத்துவார்கள். இயேசு சொன்ன முடிந்த வார்த்தை பல காரியங்கள் பயன்படுத்துவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒட்டுமொத்தமாக சொன்ன முடிந்தது. ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாது, முடிந்தது. இதுக்கு மேலே இன்னும் ஒன்றை செய்வதற்கு யாரும் வர வேண்டியதும் இல்லை, செய்ய வேண்டியதில்லை. இது நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். அவர் சமூகத்தை நோக்கி முழங்கால் பண்ணிட்டு நம்மை ஒப்பு கொடுத்தாலே போதும். ஆமாம், நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா. ஆனால் சொல்லுவோம், கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கிழித்து போட்டார், கிழிக்கக்கூடாத ஒன்றை மனுஷன் கிழித்து விட்டார், கிழிக்கக்கூடிய ஒன்றை கிழிக்க முடியாதபடி தேவனை தடை செய்தார். உடைய ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம். உங்கள் வாழ்க்கையிலே கிழிக்க முடியாது, செய்ய முடியாது, வாய்க்க முடியாது, செயல்பட முடியாது, என் வாழ்க்கையில் இது பெரிய தடையை போல் இருக்கிறது, பிரச்சனையை போல் இருக்கிறது, நீங்கள் சொல்லுகின்ற ஒன்றை ஆண்டவருடைய வல்லமையின் வார்த்தைகள் வசனங்கள் சுடரொளி பட்டையை போல வந்து அவைகளை முறியடித்து வாசல்கள் திறக்க, புதிய வாசல்களை திறக்க, அனுகூலமான வாசல்களை திறக்க, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்த தேவன் வல்லவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, சத்தியம் தெரிந்த ஒருவன் அவன் கழித்து விட்டான். உங்களுக்கு நல்ல சத்தியம் தெரியும்னு சொன்னான், சத்தியத்தை மீறி எதுவும் செய்யாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. கிழிக்கப்பட வேண்டியது கிழிக்க தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் சத்துரு கொண்டு வந்து மூழ்கடிக்க விரும்பினாலும் தேவன் ஒரு காலம் அனுமதிப்பதில்லை, அவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபலகபா ஷாந்தரதியானா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே ஒரு விஷயத்தை தாழ்த்தி கொள்ளுவோமாக.
ஹல்லேலூயா. இயேசுவின் மரணத்திலே கிழிக்கப்பட்ட 3 துணிகள் சொல்லலாம். 3 துணிகள். ஒன்று திரைச்சீலை, ஒன்று பிரதான ஆசாரியன் வஸ்திரம், இன்னொன்று இயேசுவின் வஸ்திரம். கிழிக்க முடியாத ஒன்றை தேவன் கிழித்து போட்டார். கிழிக்கக்கூடாத ஒன்றை மனுஷன் கிழித்து விட்டான். கிழிக்கக்கூடிய ஒன்றை கிழிக்காதபடி தேவன் அவரை பாதுகாத்தார், அனுமதி கொடுத்தார், அல்லது வசனத்தினாலே தடுத்து போட்டார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 சம்பவங்களும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் செயல்பட தேவன் அனுக்கிரகப்பட்டு வராரு. ஹல்லேலூயா. நம்ம நல்ல கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் கரத்தில் அப்படியே ஒப்பு கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல ஹண்டர ரூடப ரிகலப தாடப ஏகர மாடப ரீனக ரந்தர ரூடப ரபலப தாடப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கம், திட்டம் உங்களுடைய மரணத்தில் வைத்திருக்கிறீர். தேவ திட்டம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தீர். ஹல்லேலூயா. இது நாள் வரை நீ அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்கும் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற அற்புதமான எல்லைக்குள் எந்த மனிதனால் பிரவேசிக்க முடியாத அந்த நிலையை மாற்றி கிறிஸ்துவின் மரணத்தினாலே கிருபாசன தண்டை சேரும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரையா. நாங்கள் நேரடியாய் தொடர்பு கொள்ள நீ உதவி செய்தீர். எங்களுக்கு ஒரு பரிந்து பேசுவதற்கு ஒருவன் தேவையில்லை. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆனால் நாங்கள் தேசத்துக்காய் பரிந்து பேசலாம், நூறுக்காய் பரிந்து பேசலாம், அது என்பது வேறு ஐயா. ஆனால் பாவ நிவாரண பரிந்து பேசல் இது யாரும் தேவையில்லை. ஒரே பலியாக நீர் பலியாக்கப்பட்டபடினாலே எங்கள் பாவங்களை நேரடியாய் மன்னிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அதெல்லாம் சத்தியம் தெரிந்திருந்தும் சத்தியத்துக்கு மாறான கிரியைகள் நாங்கள் செய்யாதபடி எத்தனை விரோதமான கிரியைகள், எத்தனை காரியங்கள் எழும்பி வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை மறந்துவிட்டு அல்லது சத்தியம் தெரிந்திருந்தும் விரோதமாய் செயல்படாதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்வீராக. எங்களுக்கென்று இந்த காரியம் இப்படித்தான் முடியும், இது முடிந்து போகும் என்று சொல்ல போது சத்ரு சொல்லுவான், இப்படித்தான் முடிந்து போகும், இப்படித்தான் கிழிக்கப்படும். அவன் சொல்ல போது அவன் எங்களுடைய உடையை குறித்து சொல்ல முடியுங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையை குறித்து சொல்ல முடியாது. நீ வைத்த திட்டத்தை குறித்து சொல்ல முடியாது.
ஆனால் வெளிப்பிரகம் இந்த உடையை குறித்து சொல்ல முடியும், கிழித்து விடலாம். அல்லது வெளியே காண்கிற சில காரியங்கள், குடும்ப பிரச்சனையான காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள் கிழித்து போடுவேன் என்று சொல்லலாம், உடைத்து போடுவேன் என்று சொல்லலாம். ஆனால் நீர் அனுமதி கொடுப்பதில்லை. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறார். நான் உன்னை சுற்றிலும் மதுளாய் இருக்கிறேன் சொல்லவர், மதுளாய் இருக்கிற ஆண்டவர், எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவரையா, பாதுகாக்க வல்லவரையா, உம்முடைய பொற்பாத்திலேயே ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்தம் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி தியானிக்கப்படியாக கொடுத்த கிருபைக்கு நன்றி. எங்களுக்காக நீ படாத பாடுகள் பட்டீர் ஐயா, வேதனை அனுபவித்தீர். இயேசு சிந்தின ரத்தம் 7 இடங்களில் சிந்தினார்கள், பகுத்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஐயா. பரிபூர்ணமாய் ரத்தம் முழுவதையும் சிந்திவிட்டீர் எங்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்காக. அதைத்தான் நீ சுட்டி காண்பித்திரையா. எல்லா வேலையும் முடிந்தபடினாலே நீங்கள் நேரடியாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம். சத்தியத்தின் வழி நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கும், உங்களை குறித்த திட்டம் நோக்கம் யாரும் செயல்படுத்த முடியாது, காக்கும் தெய்வம் ஒருவர் உண்டு என்பதையும் எங்கள் வாழ்க்கையில் நீ சொல்லிக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சமூகம் பிரசுரத்திற்குள் மறைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் கர்த்தருடைய பந்திக்கு பாடுகளும் நினைவு கூறக்கூடிய கர்த்தருடைய பந்திக்கு நீராய் சொல்லுகிறோம் ஐயா. நீரை எங்கள் ஒவ்வொரு தகுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று வெள்ளும் சதா காலம் இருப்பதாக.